தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இயக்குனர் ராஜா கருப்புசாமி இயக்கத்தில் மொதராத்திரி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மைத்ரி புரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் ராஜா கருப்புசாமி ஒரு புதுமுக இயக்குனராக இன்றைக்கி இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் நடிகர்கள் ரிஷிகாந்த், அதே மாதிரி அனிஷா அனில்குமார், யூத் படத்தில் நடித்தவங்க, சிறை, அதெல்லாம் அவங்க இதுக்கு மட்டும் நடிச்சிருந்தாங்க. ரிஷிகாந்த் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. இவங்க கூட சேத்தன், வெங்கடேஷன், பகவதி பெருமாள், அப்துல்லி, ஷெல்லி கிஷோர், சங்கீதா பாலன், பானுப்பிரியா, சுமித்ரா தேவி, வர்ஷினி கார்மேகம், கார்த்திகேயன், வேலன், கௌஷிக் கபிலன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பரத் சங்கர் பண்ணியிருக்கிறாரு. டிஓபி சினிமாட்டோகிராஃபி சுரேந்திரன் பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டிங் அசோக் அர்ஜுனன் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ட் டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பாலு மகேந்திரா இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். கதைக்களம் எங்கே நடக்குது அப்படின்னா தூத்துக்குடி பகுதிகளில் நடக்குது. ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய ரிஷிகாந்த், அவர் இந்த படத்தில் மருதநாயகம் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிறாரு. அதற்கப்புறம் அவருக்கு அந்த ஊரில் இருக்கவே பிடிக்காமல் துபாயில் போய் வேலை செஞ்சுட்ருக்கிறாரு. ஒரு 5-6 ஆண்டுகள் கழித்து இங்கே இந்தியாவுக்கு வராரு. அப்படி வரும்போது தான் என்னென்னு தெரியுதுன்னா அவருக்கு அன்னைக்கு கல்யாணம் ஏற்பாடாகியிருக்கு அப்படிங்கிறது இங்கே வரும்போது தான் அவருக்கு தெரியுது. மணப்பெண் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முத்து அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்கக்கூடிய அனிஷா அனில்குமார், அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்படி கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அவங்களுக்கு என்ன, அவங்க ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கல்யாணத்து மேலே அவங்களுக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் இப்படி லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய காதலன் தன்னை கூப்பிட்டு போயிடுவான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவர் வரலை. அப்போது இந்த 2 பேர்த்துக்கும் திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. ரொம்ப பிடிவாதத்துக்கு மத்தியில் ரிஷிகாந்த் அனிஷா கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னே அன்றைக்கு முதல் ராத்திரி, அந்த இரவு அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு ஹீரோயின் அனிஷா ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அப்படி தப்பிச்சு போயிட்டாங்களா இல்லையா, அவங்க இல்லாதப்போ ரொம்ப அடம் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணமே வேணாம் அப்படின்னு இருந்துட்டு இருந்த ரிஷிகாந்த் ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. படத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொதராத்திரி. அதாவது இந்த தலைப்பை கேட்கும் போதே எல்லாத்துக்கும் என்ன தோணுன்னா ஒரு அடல்ட் கண்டென்ட் மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் படம் முழுக்க அந்த மாதிரியான எந்த ஒரு சீக்வன்ஸுமே இல்லை. முத்தம் கொடுக்கறதோ ஒரு கட்டி பிடிக்கிறதோ இந்த மாதிரியான காட்சிகள் கூட படம் முழுக்க இல்லை. ஒரு குடும்பமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் இந்த படத்தை முழுக்கவுமே எடுத்திருக்கிறாரு இயக்குனர் ராஜா கருப்புசாமி. ரிஷிகாந்த் இந்த படத்தில் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காரு. முதல் முறையாக கதாநாயகனாக அவர் அறிமுகமாகக்கூடிய திரைப்படம் இது. இதுக்கு முன்பு நிறைய படங்களில் ஒரு கேரக்டர் ரோல்லாம் பண்ணியிருக்காரு. இல்லை ஒரு நாயகனாக அறிமுகமாகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு சிறப்பாக நடிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெனக்கடல் இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரத்தை பார்க்கும்போது தெரியுது. தனக்கு ஒரு பாஸ்ட் ஸ்டோரி இருக்குது, லவ் ஃபெயிலியர் ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு ட்ராஜடி ஒன்று இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டே கல்யாணம் வேணான்னு சொல்கிற இடங்களில் தொடங்கி ஒரு இடத்துல கன்வின்ஸ் ஆகி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு புது லைஃப்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறப்ப இப்படி ஒரு சம்பவம், அதாவது தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கு தன்னை பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிகிற இடமாகட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக கேரி பண்ண வேண்டிய பல இடங்களை ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு ரிஷிகாந்த். அவருக்கு அப்படியே சளைக்காமல் நடிச்சிருக்கிறாங்க அனிஷா அனில்குமார். இதுக்கு முன்பு சிறையாகட்டும், அதே மாதிரி யூத் திரைப்படமாகட்டும், அவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமாக இருந்தது. இன்னொன்று, அவங்க வரக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப ஹிட் ஆகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல ஸ்டோரியை தேர்வு பண்ணி இதுலேயும் ஒரு சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காங்க அனிஷா. அதாவது இந்த படத்தில் முதல் பகுதி முழுக்கவுமே, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காமெடியாக சூப்பராக ட்ராவல் பண்ண வச்சுருக்கிறாங்க. படத்தை பார்க்கும்போது இயக்குனருடைய ரைட்டிங் இந்த படத்தில் காமெடிக்கான ஸ்பேஸை ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு. குறிப்பாக அனிஷா தன்னுடைய காதலனாக வரக்கூடிய டைரக்டர் தான் அவர் இந்த படத்தில் அனிஷாவுடைய காதலன் மாதிரி ப்ளே பண்ணியிருக்காரு. கல்யாணத்தை நிப்பாட்ட நீ வரலையான்னு கேட்கும்போது ஐயோ நான் தூங்கிட்டேன், என்னை எங்கள் அம்மா எழுப்பியே விடலை அப்படின்னு சொல்கிற இடங்கள் ஆரம்பிச்சு அனிஷாவை கூப்பிட்டு போகிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு வர வழியில் அவர் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ரொம்ப காமெடியாக சொன்னது அப்படிங்கிற இடங்கள்லாம் இயக்குனருடைய எழுத்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு நகைச்சுவையாக. இது போக இவர் கூட ஒரு பெரிய பட்டாளமே இருக்காங்க இந்த படத்தில். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அவ்வளோ பேரும் தங்கள் ரோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு திருமண வீடு, அந்த திருமண வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களாக நடிச்சிருக்கக்கூடிய இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப லைவ்லியாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடந்தால் சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா இப்படிலாம் எல்லோரும் பேசிக்கிற மாதிரியான வசனங்களோட
அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக எல்லாத்தினுடைய கதாபாத்திரங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து அப்துல்லியுடைய போர்ஷனும் பகவதி பெருமாள் சண்டை போட்டுக்கிற அந்த போர்ஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க 2 பேருமே வந்து தங்களுடைய வீட்டை விட்டு கொடுத்துக்காம சண்டை போடுற இடங்கள், 2 பேரும் வந்து கட்டிப்பிடிச்சு புரள்ற இடங்கள், இதெல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து வெங்கடேஷ் அவரும் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய நடிப்பும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஹீரோவுடைய அப்பாவாக அவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து ஒரு 4 லவ் ஸ்டோரி பக்கம் வரும். ரொம்ப மைல்டாக இருக்கும் அந்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப லவ்லியாக இருக்கும். குறிப்பாக வந்து அப்துல்லியினுடைய போர்ஷன்ஸ், அவங்களுடைய பேரா வந்திருக்கவங்களுடைய அந்த போர்ஷன் பார்த்தோன்னா ஒரு ஃபோன் கால் நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு அதை பார்க்குறக்கு. படம் முழுக்க இந்த மாதிரியான நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இயக்குனர் வந்து ரொம்ப சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே 2ஆம் பாதி வந்தோம் அப்படின்னா, 2ஆம் பாதி வந்து முதல் பாதியோடு ஒப்பிடும்போது சற்று கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி ஃபீல் அப்படிங்கிறது ஏற்படுது. ஆனால் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் வந்து எல்லாத்தையும் ஒரு எலமெண்ட்டாக கொண்டு வந்து ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். இதே மாதிரி வந்து பின்னணி இசையாகட்டும், பாடல்களாகட்டும் எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுத்துருக்குது. பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் கெட்டிமேளம் அந்த டோனில் வந்து படம் முழுக்க பின்னணி இசைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த படத்தினுடைய ஃப்ளேவரை வந்து கொஞ்சம் கூட்டியே காட்டுது. ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் டைமில் கூட வந்து ஒரு திருமணம் நடக்கிற மாதிரியான செட்டப்லலாம் வந்து படக்குழு வந்து ட்ரை பண்ணி ப்ரொமோஷன் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து அந்த ஒரு எலமெண்ட்டை, அந்த ஒரு ஃப்ளேவரை படத்துக்கு ரொம்ப சூப்பராக கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து சினிமோட்டோகிராஃபி சுரேந்திரன் பண்ணியிருக்கிறாரு. படத்துக்கு தேவையான ரொம்ப ஒரு நைட்டு தான் ட்ராவல் பண்ணுற கதை. ஸோ அதனால் வந்து அதுக்கு தேவையான ஒரு காட்சி அமைப்புகளை கொடுத்தது, ரொம்ப நேரம் சலிக்காமல் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறதுல சினிமோட்டோகிராஃபருடைய ரோலும் ரொம்ப முக்கியமானது. எடிட்டிங்கும் சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய எல்லா காமெடி சீக்வன்ஸும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா அது எடிட்டிங்கினுடைய இன்னொரு ஆட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக எடிட்டிங்கும் நடந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தொய்வாக இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி பெரிய அளவு லாஜிக் மிஸ்டேக்ஸோ அதில் வந்து நம்மளை திரையை விட்டு அகன்று பார்க்கக்கூடிய அளவிலோ அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறது முதராத்திரி படத்துக்கு கிடைச்ச ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தை எடுத்துக்கிட்டு நிறைய கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு அதுவும் முதல் படத்திலேயே வந்து அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அதை கரெக்டாக பார்வையாளர்கள் ரசிக்கும்படியாக மாற்றினது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதை வந்து ராஜா கருப்பசாமி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து ஒரு டைட்டில் வந்து முதராத்திரி அப்படின்னு இருந்தாலும் படம் வந்து எல்லா ஃபேமிலியும் குழந்தைங்களோடு பார்க்குற மாதிரியா ஒரு அமைப்பில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக, ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது கூட அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.